18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, எல்லாம் குடும்பத்தோட ஜாலியா பொங்க வச்சிருப்பீங்க. அப்புறம் அடுத்தடுத்த நாட்கள் விழாக்கோலம் சொந்த பந்தெல்லாம் வந்திருப்பாங்க, ஜாலியா இருப்பீங்க. அதே மாதிரி நிகழ்ச்சியும் ஜாலியா இருக்க போது ஏகப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கலாமா? ஒரு பக்கம் வாடிவாசல் இருந்து ஆக்ரோஷமா காளைகள் சீரிப்பாய, இன்னொரு பக்கம் மக்கள்லாம் ஆரவாரம் பண்ண, ஒரே அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு களை கட்டிட்டு இருக்க. நிறைய பேரோட பார்வை அந்த காரு மேல இருந்தது. காரு யாரு வாங்க போறா அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த மாடுபிடி வீரர் 19 மாடு பிடிச்சு பரிசை தட்டிட்டு போயிருக்காரு. மாடுபிடி வீரர் கார்த்திக் 19 மாடுகளை பிடித்த கார்த்திக் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக கார் பரிசாக வழங்கப்படுகிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நண்பர்கள் நண்பர்கள் அவங்க நம்ம டீம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கே பாதி பிடிச்சிருந்தா வைராக்கியம் இருந்துச்சு. நண்பர்கள் இது பண்றாங்க. ஒரு பக்கம் வாடிவாசல் இருந்து வர காளையை பார்த்து வா 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 நீயா நானா பாத்துக்கலாம் அப்படின்னு கெத்தா அப்படி காளையர்கள் நிக்க, இன்னொரு பக்கம் போப்பா எத்தனை ஜல்லிக்கட்டை பார்த்திருப்போம், எத்தனை பேரை பார்த்திருக்கோம், நீ எல்லாம் எனக்கு எம்மாத்திரம் அப்படின்னு தூக்கி போட்டு யாருக்கும் அடங்கமா போச்சு பாருங்க காளை. அதுக்கு சிறந்த காளைக்கான பரிசு கொடுத்திருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க? டிராக்டர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த காளை உரிமையாளர் மலையாண்டிக்கு முதல் பரிசு டிராக்டர் வழங்கப்படுகிறது. காளையின் உரிமையாளர் மலையாண்டிக்கு முதல் பரிசான டிராக்டர் வழங்கப்படுகிறது. எப்படி ஜல்லிக்கட்டு காட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் பாருங்க, அடுத்தடுத்த நாட்களில் ஜல்லிக்கட்டு நடக்க போகுது. வீட்டில் இருந்து நீங்க ஜாலியா பார்க்கலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? நியூஸ் 18 தமிழ்நாடு பிரத்யேக ஏற்பாடுகளை பண்ணியிருக்கு. ஜாலியா வீட்டில இருந்து நீங்க ஜல்லிக்கட்டை பார்க்கலாம். அப்புறம் ஈரோட்டில் பொங்கல் வச்சிருக்காங்க பாருங்க, காவிரி கரையோரம். பொங்கல்லாம் இப்படி தானையா வைக்கணும், இன்னும் பிரம்மாண்டம். அந்த நாட்டுப்புற கலைஞருடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு கலர்ஃபுல்லா இருக்கு. பாப்போமா? பொங்கல் திருநாள் அப்படின்றது நாடு முழுக்க வெவ்வேறு பேர்கள்ல அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டாடுவாங்க. இப்போ கர்நாடகா, ஆந்திரா இங்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் அசாம்ல பிகு அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஆனா பயங்கரமா கொண்டாடுறாங்க பாருங்க. நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, அந்த போகி வந்துச்சுன்னா முன்னாடி நாள் அந்த பழைய பொருட்கள் எல்லாம் எடுத்து கொளுத்தி ஜாலியா செலிப்ரேட் பண்ணுவோம். அங்க வீட்டை கட்டி வீட்டை எரிச்சிருக்கிறார் ஒருத்தர். ரொம்ப ஷார்ட் பீரியட்ல கிரிக்கெட்ல பயங்கரமா பிரபலமான பிளேயர்ல ஒருத்தர் நிதிஷ்குமார் ரெட்டி. அப்பா பயங்கரமான பிளேயர் பா அப்படின்னு நிறைய பேர் பாராட்ட, அவர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணியிருக்கிறார். இதுல என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் இருக்கு. என்னன்னா, பலருக்கு பலவிதமான வேண்டுதல்லாம் இருக்கும். இவருக்கு என்னன்னா, ஒவ்வொருபடியா முட்டி போட்டு ஏறி போய் சுவாமி கும்பிடணும் அப்படின்னு வேண்டியிருக்காரு போல. அதை செஞ்சும் காமிச்சிருக்கா. அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பலர் பலவிதமான விளக்கத்தை கொடுப்பாங்க. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த சொந்த பந்தம், நட்பு, ஊரு இதெல்லாத்தையும் சேர்ந்து கிடைக்கப்படுற வாழ்க்கை இருக்குல்ல, அது உண்மையிலே ஒரு பெரிய சொர்க்கம் தான். இங்க பாருங்க, உறவு முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. ஒரு அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய மகளுக்கு கிட்டத்தட்ட 11 வருஷமா தலையில கரும்பு சுமந்துக்கிட்டு சைக்கிள்ல சீர்வரிசை கொண்டு போய் கொடுக்குறாரு.
ஏத்த மாதிரி இந்த பொங்கல் விழாவை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க இந்த பொள்ளாச்சி மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்பா நாங்க அதை விட ஒருபடி மேல நாங்கெல்லாம் சர்வதேச லெவல்ல பலூன் போட்டி நடத்துவோம் தெரியும்ல, 10 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சும்மா அப்படியே கலர்ஃபுல்லான பலூன்லாம் பறக்க விட்டு பயங்கரமா கெத்து காமிச்சிருக்காங்க. காலங்காலமா ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். தை பிறந்தா வழி பிறக்கும், தை பிறந்தா வழி பிறக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்பா என்னதான்ப்பா வழி பிறக்கும், ஒவ்வொரு முறையும் தை பிறக்குது, அப்படி என்னதான் வழி பிறக்குது, அதுக்கான உண்மையான அர்த்தம் தெரியுமா அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கிறோம். மக்கள் பலவிதமான பதில்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? மார்கழி மாதத்துல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் பண்ண மாட்டாங்க. தை பிறந்தா எல்லா விசேஷங்களும், திருமணம் அது மாதிரி எல்லா விசேஷங்களும் செய்யறதுனால தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது வாழ்க்கையில உண்மையான ஒரு நிகழ்ச்சி தான். ஆனா பொறுப்பான பொழப்பு செய்யணுமே, செய்யலையே, செய்யறவங்களுக்கு கண்டிப்பா வழி பிறக்கும். தை பிறந்துருச்சுன்ட்டு நம்ம வீட்டிலே உக்காந்துட்டு இருந்தா ஒன்றும் ஆகாது. நாங்க விவசாயி, அதனால எங்களுக்கு தை மாசம் பிறந்துச்சுன்னா வழி பிறக்கும் நம்பிக்கை இருக்கு. அது எனக்கு பெருசா நம்பிக்கை கிடையாது. பணம் இருந்தா எல்லா நாளும் வழி பிறக்கும். பழமொழி ஏற்றுக்கிட்டு நம்ம நாள் போய்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். எங்களுக்கு வழி பிறந்திருக்கு, தை பிறந்த எங்களுக்கு வழி பிறந்திருக்குது. எங்களுக்கெல்லாம் ஒரு வழி பிறக்கல. பஸ் ஸ்டாண்டை கொண்டு போய் அங்கே போட்டாங்க. எங்கெல்லாம் வாழ்வாதாரம்லாம் ஒன்றா ஒழிஞ்சு போச்சு. அந்த நடவுலாம் நட்டுருப்பாங்கல்ல, அதை அறுவடை பண்ணுவாங்க. அறுவடை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது வழி இருக்குன்றதுனால அந்த காலத்தில் தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அறுவடை பண்ணி அவங்களாம் நிறைய நெல் அதெல்லாம் விற்று கொஞ்சம் கையில் காசு வரும் இல்லையா, அதனால அந்த 3 மாதம் கழிச்சு அறுவடை பண்ணால் தை பிறந்தா ஒரு வழி பிறக்கும். 2024 எல்லாருக்குமே ரொம்ப அடிபட்டுச்சு. ஆனால் 2025 நல்லா இருக்கணும் எல்லாருக்குமே. தை பிறந்தா வழி பிறகான்னு எல்லாம் நல்லதாக தையை போட்டு கும்பிடுற மாதிரி தான். வேற என்ன? நாடு செழிப்பா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும். எந்த ஒரு தொழிலும் முன்னேற்ற பாதையை எடுத்து செல்லலாம். ஒரு பக்கம் அதிமுக சார்பில் இந்த பொங்கல் பரிசுலாம் கொடுத்து, அப்புறம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல, அவர் எல்லாரும் ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தவரு திடீர்னு என்ன நினைச்சாரும் தெரியல, மேடையில் ஏறி மைக்க வாங்கி ஞாபகம் இருக்குல்ல 2026 வரப்போகுது, தீய சக்தியான திமுகவை ஒழிச்சிட்டோம்னா நம்ம இன்னும் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு பேசியிருக்கேன். அப்படி 2025 ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அமைந்து அடுத்து வருகின்ற 2026 ஆண்டில் நாம் தை பொங்கலை கொண்டாடுகிற பொழுது அந்த மகிழ்ச்சியான நாளிலே, ஒரு எழுச்சியான நாளிலே இந்த தீய சக்தி திமுகவை வேரோடு அழிக்கின்ற நாளாக நாட்டு மக்களுக்கு தீங்கு செய்கின்ற இயக்கம், மக்கள் விரோத ஆட்சி அகற்றுகின்ற ஆண்டாக அடுத்த ஆண்டு அமைவதற்கு முன்னோடி ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்துள்ளது என்பதை நேரத்திலே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஏராளமான திட்டங்களை விவசாயிகளுக்காக வாரி வழங்கினோம். நான் ஒரு விவசாயி என்ற காரணத்தாலே விவசாயி வருகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் முழுவதும் நான் உணர்ந்தவன். அந்த அடிப்படையிலே விவசாயிகளுக்கு எந்தெந்த வகையிலே நன்மை செய்ய வேண்டும் என்று கண்டறிந்து அதையெல்லாம் வேளாண் பொதுமக்களுக்கும் வேளாண் தொழிலாளிகளுக்கும் அம்மாவுடைய அரசு செயல்படுத்தியது. இன்றைய ஆட்சியாளர்கள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்தார்கள். அதை நம்பி மக்கள் வாக்களித்தார்கள். அதனால் கொள்ளைப்புறத்தின் வழியாக திமுக ஆட்சிக்கு வந்தது. ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு காலம் உருண்டோடிவிட்டது. இந்த 4 ஆண்டு காலத்தில் நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை சார் என்று பார்க்கின்ற பொழுது பூஜ்ஜியம் தான் கிடைக்கப்பட்டது. எந்த நன்மையும் மக்களுக்கு கிடைக்கவில்லை. மக்களுக்கு நன்மை கிடைக்கவில்லை, வீட்டு மக்களுக்கு நன்மை கிடைத்ததுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்காக இந்த ஆட்சியை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர், ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசிலே 4 முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டை ஆட்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இடி ரைடு
ரைடு, டெல்லி பயணம், இப்படி எப்பயுமே பரபரப்பா இருக்கக்கூடிய வேலூர் அமைச்சர்கிட்ட செய்தியாளர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, எப்பா தமிழ்நாட்டில் இந்த பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, முன்னேற்றத்துக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, என்னப்பா பண்றீங்க அப்படின்னு ஆளுநர் சொல்றாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், எப்பா முதல்ல அவர் ஆளுநர் மாதிரியா நடந்துக்கிறாரு அப்படின்னு ஆரம்பிச்சவரு இன்னும் ஏகப்பட்ட விஷயத்த பேசியிருக்க. அப்படி அவர் இப்போ அடிக்கடி இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் பேசி வருகிறார். ஒரு கவர்னருக்குரிய அந்த மாண்பையும் மரியாதையும் இழந்துவிட்டு உச்சந்தியில் என்று சண்டை போடுவதை போல் ஆட்சியோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால் எங்களுக்கு ஒன்று நட்டமல்ல, அவருக்கு வேண்டுமானால் லாபம் அல்ல. ஆகையினால் இதில் ஆளுங்கட்சியாக இருக்க கவர்னர் அவர்கள் ஒரு அரசியல்வாதியாரை போய் பேசுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு பக்கம் அண்ணன் இப்படி ஃப்ளோல போய்கிட்டே இருக்க, மறுபடியும் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இந்த அண்ணாமலை இருக்கார்ல, அண்ணாமலை அவர் என்ன சொல்றாருன்னா, வயசானிச்சு சீனியர் கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா மற்றவங்களாம் ஜாலியா போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் ஏகப்பட்ட விஷயத்த சொல்லியிருக்க. அப்படி அவருடைய நல்ல இடத்துக்கு நன்றி. பொதுவாக அவர் என்னை பற்றி எப்பவும் பேச மாட்டார். இப்போ அன்னைக்கு பேசியிருக்கார். அதனால அதை பற்றி நான் பெருசா எடுத்துக்கிறேன். ஓ அப்படியா விஷயம்? தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் அப்படி இல்லையோ? ஓகே ஓகே ஓகே, இங்கதான் இருக்கு போட்டிருக்கு. அண்ணன் தான் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் எங்கேயுமே எல்லாருக்கும் பொதுவான ஒரு சுடுகாடு கிடையாது, எங்க ஊர்ல மட்டும்தாங்க இருக்கு. அதுக்கு நாங்க உண்மையிலே பெருமைப்படுறோம், மற்ற ஊர்லாம் இது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. யார் பா சொன்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களே பாருங்க. நீங்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு பிடித்த கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் சண்டை சச்சரவு வேண்டாம். அமைதியாக ஒற்றுமையாக கரிக்கப்பட்டி கிராமத்தை போல ஜாதி வித்தியாசம் பார்க்காத ஒரு ஊர் எங்கேயும் கிடையாது. இங்கே ஒரு சுடுகாடு இருக்கிறது. அந்த சுடுகாட்டிலே தான் வெள்ளச்சாமி தேவருடைய உடம்பும் எரிக்கப்பட்டது. அந்த சுடுகாட்டிலே தான் காளிமுத்துக்கோனாருடைய உடம்பும் எரிக்கப்பட்டது. அந்த சுடுகாட்டிலே தான் வேளாசாரி உடம்பும் எரிக்கப்பட்டது. அந்த சுடுகாட்டிலே தான் என்னுடைய தந்தையார் வையாபுரி நாயக்கருடைய உடலும் எரிக்கப்பட்டது. அந்த சுடுகாட்டிலே தான் அருந்ததிய வகுப்பை சேர்ந்த பெருமானின் உடம்பும் எரிக்கப்பட்டது. தமிழ்நாட்டை இப்படி எல்லோருக்கும் ஒரு பொது சுடுகாடு என்பது கடிகப்பட்டியை தவிர எந்த ஊரிலும் கிடையாது. அடுத்ததா அழகிய உலகத்துல நேரா நம்ம வண்டியை விட்டது உத்தரப்பிரதேசத்தோட பிரயாக்ராஜ்ல. அங்க என்னப்பா நடக்குது? ஆமா, கும்பமேளா உங்களுக்கு தான் தெரியும்ல, பயங்கரமான கூட்டம். நேத்து சில காட்சிகள்லாம் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு மறுபடியும் அப்டேட் வந்திருக்கு, பார்க்கலாமா? கார் வச்சிருக்கிறவங்க காரை பார்க் பண்ணதுக்கு அப்புறமும் முடிச்சு அப்பப்போ பார்த்துட்டு இருக்கணும் போல் இருக்கு. அப்படி ஒரு சம்பவம் ஹரியானால நடந்திருக்கு. இப்படித்தான் காரை நைட்டு நிப்பாட்டி வச்சுட்டு போயிருக்காரு. காலையில வந்து பார்த்தா 4 டயர் காணோம். இப்போ போகி கொண்டாட டயரை கொண்டு போனாங்களா இல்ல திருடிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுந்திருக்குது. நீங்க பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸோட சும்மா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாதையை மறைச்சிட்டு 4 பேர் கூட்டமா நின்று பேசுறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா பக்கத்துல காளை, புலி, மாடு, அப்புறம் அந்த பூனை இந்த மாதிரி ஏதும் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இப்படித்தான் ராஜஸ்தான்ல ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ரொம்ப நேரம் பார்த்துச்சு, வழிவிட மாட்டீங்களா, நான் என் வேலையை காமிக்கிறேன்னு பொழந்து கட்டிட்டு போயிருக்குது. ஒரு பக்கம்
பக்கம் மாடு இப்படி போட்டு பொழக்க, இன்னொரு பக்கம் ஆட்டோ ஓட்டுநரை பெண் ஒருத்தங்க போட்டு பொழன்னு பொழந்துருக்காங்க. என்ன பிரச்சனை தெரியல. கொஞ்சம் அப்படி லேசா விசாரிச்சதுல ஏதோ கூட கொஞ்சம் காசு கொடுன்னு கேட்டிருப்பாங்க போல் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, பயங்கரமா போட்டு பொழந்து கட்டியிருக்காங்க. ஜாலியா சிரிச்சே பார்த்திருப்பீங்க. ஆனா பாருங்க, கடையை மூடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார். வந்துட்டாயா.